இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்துருவானவன் விளையாடி கொண்டிருக்கிறான். பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான். அதிகமாய் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் சமாதானத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். தேவனை அதிகமாய் ஆராதிக்கக்கூடிய குடும்பங்களில் இந்த பிரகாரமாய் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு அவர்களை அலைக்கழித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய கண்மணிக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவரை மிஞ்சி சத்ருவானவன் செயல்படுவது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய கண்ணின் மணியை போல இருக்கிறீர்கள். நான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். போக்கிலும் பாதுகாக்கிறேன், வரத்திலும் பாதுகாக்கிறேன். உங்களுடைய செய்கைகளில் என்னுடைய பாதுகாவல் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலையில் என்னுடைய பாதுகாவல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனுடைய பாதுகாவல் இன்றைக்கு இருப்பதினால எந்த சத்ருவும் உங்களை தொட முடியாது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் சங்கரிக்கப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்.